பிரிச்சுவல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் ஐயா ஹரியரசர் மாம். இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்ரகதி ஆரம்பிக்கிறார். 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வக்ரமாகி பலம் இழந்திருக்கிறார். கடந்த காலகட்டங்களில் மகரத்துக்கு உண்டானவங்க சிகரம் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிகரம் ஏறும்போது முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுருந்துச்சு. ஏன் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனால. இப்போ முயற்சி ஸ்தானத்தில் உள்ள சனி பகவான் வக்ரகதி பலம் இழந்திருக்கிறார். அப்போ இந்த மகரத்தை ராசியை கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி 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 கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதை தவிர சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வை. 3ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான ரிஷபத்தை பார்க்கிறார். மகரம் சனிக்கு சுக்கிரன் நட்பு வீடு. அப்ப இந்த 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத அன்பர்களுக்கு ஆணுக்கு பொறுத்தளவுக்கு 3ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரத்துல வீரியஸ்தானம்ன்றோம். அந்த வீரியஸ்தானத்தை புத்திரக்காரனான குரு உச்சம் பெற்று தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? வாய்ப்புகளும் உண்டாகும். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல தடையும் தாமதமும் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சா? விலகக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர்கள் வழிபாடு மற்றும் மடாதிபதிகளோட வழிபாடுகள், குல குருமார்களுடைய வழிபாடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இப்ப 3ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு முன்பாக கன்னியை பார்க்கிறாரு. கன்னியை பார்க்கும்போது என்ன நற்பலங்களை தருவாரு? அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடான தனுரை தன்னுடைய 10ஆம் பார்வையால பார்க்கிறாரு. அப்ப அந்த ரெண்டுக்கும் என்னென்ன நற்பலங்களை தருவாரு அப்படின்றத KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொல்றீங்க. அதாவது மகரத்தை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தை வக்ரம் பெற்ற சனி பார்க்கிறது. இவ்வளவு நாளா சனி பகவான் நேரடியான பார்வையில இருந்ததுனால தந்தையின் உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்தது. இப்ப பார்த்தா வக்ரம் பெற்ற சனி பகவான்றதுனால வலிமை குறைந்து போனதுனால தந்தையின் உடல்நிலையில சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீர்களேனால் பூர்வ சொத்துக்கள் வரும். பூர்வ குல சொத்துக்கள் நிச்சயமாக உங்களுடைய மூதாதையர்களின் சொத்துக்கள் இவ்வளவு நாள வரக்கூடியது அது தடைபட்டு கொண்டிருந்தது. இப்போ கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும், அதாவது ராசிக்கு 12ஆம் இடம் சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வை அது வரக்கூடிய காலகட்டத்தினால தூக்கம் இவ்வளவு நாளா பிரச்சனையில இருந்தது. இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும். இப்போ கவலைப்பட தேவையில்லை. எல்லா விஷயங்களும் சாதுரியமாக நடக்கக்கூடிய, நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டம், ஒரு ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹார்ட்வேர் இன்ஜினியர், அரசு சம்பந்தப்பட்ட, அதுவும் நீதித்துறை, காவல்துறை இந்த மாதிரியான விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அரசியல் செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. முயற்சிகளில் எல்லா விதமான வெற்றிகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான அருகில் இருக்கக்கூடிய கோவில்களை போய் வணங்கணும், என்ன எளிய பரிகாரங்கள் செய்யணும்னா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமா சொன்னீங்க. இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் சிகரம் ஏற முடியாம
சின்னாபின்னப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வக்ரகதி அடைஞ்சதுனால சிகரம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஏறக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தசாநாதனாலேயோ புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சுமநாதனாலேயோ கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள அருகில் உள்ள சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரபேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப பரம பவித்திரமான வழிபாடு. சரபேஸ்வரர் வழிபடும் போது ஒவ்வொரு பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகும். சாமி எங்க இடத்துல சரபேஸ்வரர் இல்லையே அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள புகழ்பெற்ற ஈஸ்வரன் கோயில்ல உள்ள நவகிரகத்துல உள்ள சனி பகவானை ஒவ்வொரு சனி ஹோரையான சனிக்கிழமையோட முதல் ஹோரையான 6-7 ஒரு எல் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் பண்ணி வழிபட்டுட்டு வாங்க. அதுக்கு அடுத்தது அந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒன்று எல் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயர் வாழ்த்தும் அப்படின்றது. இதெல்லாம் என்னால செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு குறைவான பொருளாதாரம் இருக்கு, எனக்கு வீட்டில் இருந்துகிட்டே எளிதான ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார், இது சனீஸ்வர பகவானோட காயத்ரி. இதை ஒவ்வொரு நாளும் காலையில 4 to 6 பிரம்ம முகூர்த்த நேரத்துல மிக மிக குறைஞ்சது 8 ட்ரிப்பாக சொல்லிட்டு வாங்க. 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றே 139 நாளும் இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க மகர ராசி என்பவர்கள் கண்டிப்பாக சிகரம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 15/7/2026 சனி வக்ரம் தொடங்கக்கூடிய காலகட்டங்களிலிருந்து 30/11/2026 வக்ர நிவர்த்தி காலகட்டங்களான இந்த 139 நாளும் நற்பலன்கள் கிடைக்குமா? நற்பலன் கிடைக்கும். சரி, இந்த 139 நாட்கள் வக்ரகதியில என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் மகர ராசிக்கு கிடைக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளவுதான் இருந்த தடங்கல்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்பு, அதிகமாக அதாவது அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எல்லா விஷயத்திலையும் வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டமான 139 நாள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் 90 விழுக்காடுக்கு மேல் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிநாதனே சனிதான். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரகதியில இருக்கார். இப்போ வக்கரகதியில இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு நாளா பேச்சுல ரொம்ப பிரச்சனைகள் வந்தது. பேச்சின் மூலியமாக வாய்க்கா தகராறு, இந்த தகராறு, எல்லாம் எதை பேசுனீங்கன்னாலும் தகராறா புரிஞ்சுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தகராறா வந்தது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு நல்லபடியாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா சனியின் வலிமை குறையிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த சனி வக்கரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த 139 நாளும் நல்ல ஒரு வார்த்தைகள் மூலியமாக சாதிக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலை அடைகிறதுனால உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் வரும். தொழில் மூலியமாக அதீதமான பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. உடல் நலத்தில் இவ்வளவு நாளா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது, அலைச்சல் அதிகமாக இருந்தது, இது எல்லாம் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மெமரி பவர் ஏறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனி 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வக்கரம் பெற்று இருக்கிறதுனால மெமரி பவர் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல ஒரு சூட்சமமாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்கரம் பெறக்கூடிய சனி நவாம் சத்திர சமசப்தமத்தில், அதாவது 9ஆம் இடத்துல போய் இருப்பார். அதனால தந்தையினுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சரி, இந்த சனி வக்கரத்துல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதை தவிர 11ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார், வக்கர சனி. இதனால உங்களுடைய உடல்நிலையும் உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய லாபங்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட நல்லா அற்புதமா சொன்னீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு இந்த 2ஆம் இடத்துல உண்டான சனி பகவான் 8ஆம் பார்க்கும்போது என்ன இருக்கிற இடத்தை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு மறைந்து வாழக்கூடிய தன்மைகள் இருந்துச்சு. மறைந்து வாழ்றது அப்படின்னாக்க ஓடி ஒளிஞ்சு வாழ்றது கிடையாது. முன்னேற்றத்திற்காக, சுய முன்னேற்றத்திற்காக மறைந்து வாழக்கூடிய தன்மைகள் இருந்துச்சு. ஆனாலும் அங்கு பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டு இருந்துச்சு. இப்ப சனி வக்கரமாய் பார்க்கறதுனால பொருளாதாரத்துல ஏற்றம் இருக்குமா? ஏற்றம் இருக்கும். அடுத்தது நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னாக்க நோய் நொடிகள்னால ப்ராப்ளங்கள் இருந்துச்சு. 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் அப்படின்றது குறிக்கக்கூடியது. ஆயுள் காரகனான சனி பகவானே பார்க்கறதுனால உடல்நிலையில தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்த காலகட்டங்கள் இருந்துச்சு. அந்த தொந்தரவுகள் அத்தனையும் 15/7/2026 30/11/2026 விலகக்கூடிய காலகட்டமா அப்படின்னா விலகக்கூடிய காலகட்டம். அதே போல சனி தன்னுடைய பார்வையான 10ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் லாபத்துல முடக்கமும் சொணக்கமும் ஏற்பட்டு இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போயிட்டு இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள்னால உங்களுடைய ஜென்மத்துல உண்டான ராகுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நலத்துல தொந்தரவும் இருந்துட்டு இருந்துச்சு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்ப தொழில்ல முடக்கம் சொணக்கம் விலகி புதிய புதிய ஏஜென்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு உங்களுடைய பொருளை ஏற்றுமதி பண்ணி டாலர்ல, திர்ஹாம்ல வியாபாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையா வக்ரம் பெற்ற பார்வையினால இந்த 139 நாளும் வெற்றி 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 கொண்டு குவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடியவரை உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால, வக்ரகதியில் இருக்கிறதுனால இன்னும் மேலும் பலன்களை கூட்டுவாரு. இருந்தாலும் அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட்டு, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்ப்பது சிறந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பூமி கிரியேட் பண்ணி நம்மளை சிக்கல்ல மாட்டி விடுவாரு. அதனால எச்சரிக்கையோடு இருந்தோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா? பிரச்சனையை தவிர்க்கலாம். சரி, ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனால கிடைக்கக்கூடிய பலன்களுடைய தன்மை குறையும். அப்படின்னாக்க பண்ண வேண்டியது இந்த 15/7/2026 30/11/2026 வரக்கூடிய ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவரை வணங்குறது ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியும் கால பைரவரை வணங்குங்க. இதை தவிர உங்க வீட்டை சுத்தி இருக்கின்ற நாய்களுக்கு உணவளிங்க. 2. அதுக்கு அடுத்தது 3வது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வீட்டுல வரக்கூடிய காகங்களுக்கு சுடு சாதம் பண்ணுங்க. அதே போல இந்த கீழ்மட்ட தொழிலாளர்கள், கார்பரேஷன்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு பாதணி, அதுவும் லெதராலான பாதணி வாங்கி கொடுங்க. வீட்டில் உள்ள முதியவர்களுக்கு, அனாதை ஆசிரமில் உள்ள முதியவர்களுக்கு இரும்பு தடி வாங்கி கொடுக்க பாருங்க. அந்தணர்களுக்கு வேஷ்டியும் சட்டையும் வாங்கி கொடுங்க. இது எல்லாம் பண்ணினா ஒவ்வொரு பிரச்சனையா சூரியனை கண்ட பனி போல விலகுமா? விலகும். இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் அப்படின்ற இந்த சனியுடைய காயத்திலே சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா? விலகும். சரி, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி வக்ர காலமான
15/7/2026 30/11/2026 வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் என்னன்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. கும்பத்தை பொறுத்தவரை இவ்வளவு நாளா பேச்சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், அது எல்லாமே கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம், பொறுமையா இருக்கிறது நல்லது. உங்கள் பேச்சு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ராகு ராசியில் இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ண அலைகள் ஓடும். அதனால எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஓட்டம் இருக்கும். பொறுமையாக நிதானமாக செயல்படுவதன் மூலியமாக இந்த கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த சனி வக்ர காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மத்துல சனி நடந்துகிட்டு இருந்தாலே உடல் நலத்துல உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குரு பகவானோட வீடாகவும் மற்றும் சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி 3ஆம் பாகத்துல இருக்கிறதுனாலையும் பாதங்களில் கால் மூட்டுகளில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனம். மீனம் அப்படின்றது குறிக்கக்கூடிய பாதம் குறிக்கக்கூடியது, மூட்டு குறிக்கக்கூடியது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல சனி பெயர்ச்சி ஆனது 6/3/2026 24/4/2028 வரையிலும் இந்த மீனராசி என்பர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இப்ப ஒரு ரிலாக்ஸ் டைம் கிடைச்சிருக்கு. எப்ப இருந்து ரிலாக்ஸ் டைம் கிடைச்சிருக்கு? 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள், கிட்டத்தட்ட 6/3/15 கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த 5 மாசம் ரிலாக்ஸை அனுபவிக்க கத்துக்கொள்ளுங்க. பிரச்சனைகளிலிருந்து விடுபட கத்துக்கொள்ளுங்க. உடல் உபாதைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதனான குரு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையா தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற சனி பகவானையும் பார்க்கிறாரு. கூட வக்ரமான சனி பகவானையும் இந்த காலகட்டங்கள்ல பார்க்கறதுனால உடல் நல தொந்தரவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர சனி பகவானோட விசேஷ பார்வை 3ஆம் பார்வை. 3ஆம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது, சனி பகவான் நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணுவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இன்னைக்கு அவரே அங்க வக்ரமாகி பலம் இழந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் அப்படின்றது ரிஷபம். சுக்கிரனுக்கு சனி நட்பு. கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்குது. சரி, அடுத்தது சனி பகவான் தன்னுடைய சதசப்தம பார்வையாக ராசியின் 7ஆம் இடமான கன்னியை பார்க்கிறாரு. அதுக்கு அடுத்தது சனி பகவானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 10ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடமான இன்னொரு குருவுடைய வீடான தனுரையும் பார்க்கிறாரு. இந்த 2 இடத்தையும் பார்க்கறதுனால பார்க்கின்ற பலன்கள் என்னென்ன நற்பலன்கள்ன்றத நம்மளோட KS ஐயங்கார் சொல்லுவாங்க. பொதுவா சொன்னீங்க. அதாவது சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால மன அழுத்தம் இவ்வளவு நாள் அதிகமா இருந்தது, அது இப்போ கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. குரு பகவானும் பார்க்கிறார்ன்றதுனால நிச்சயமாக மன அழுத்தம் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் வக்கரகதியில பார்க்கிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு மாறுதல்கள் வரும். ஒரு புதுசா ரெனியூவபிள் லெவல்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி திருப்பி தீர்த்துக்கலான்ற அளவுக்கு பார்ட்னர்ஷிப் வியாபாரத்துல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு நிச்சயமாக கருத்து ஒப்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு ஏன்னா 11/12ஆம் அதிபதி இவர், அதனால உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார்.
7ஆம் இடத்தை வந்து பார்க்கறதுனால வக்கரகதியில கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இவ்வளவு நாள நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில அபிவிருத்தி வரும். தொழில நண்பர்கள் மூலியமாக நிச்சயமான அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் வக்கரகதி அடையிறதுனால இவ்வளவு நாள் உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய அதாவது ஏற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு மனசுக்குள்ள பிரச்சனைகள் அவங்க இது பண்றதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். மன ஓம்பல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. தொழிலில் நல்ல ஒரு மாறுதல்கள் வரும். தொழிலில் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 15/7/2026 உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் வக்கரமடைகிறார். உத்திரட்டாதி 3ஆம் பாதம்ன்றது வந்து துலாத்துல வரும், அதாவது நவாம்சத்துல. இதன் மூலியமாக 8ஆம் இடம் வலுப்படுறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலத்துல சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. இதை தவிர பார்த்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலேயே வந்து அதாவது கன்னியில இருக்கக்கூடிய காலகட்டம் உத்திரட்டாதி 2ஆம் இடத்துல வரும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் தொழில், அதாவது கூட்டு தொழிலில் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 31/10 30/11 வரலும் உண்டான காலகட்டங்களில் வந்து புதுசாக வேலை கிடைக்கும். புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். கடன் மூலியமாக உங்களுக்கு புதிய விஷயங்கள், புதிய வேலைகளில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகமான முதலீடு போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக பார்த்து செய்வது நிச்சயமாக நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்னு ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க. இப்ப இந்த மீனராசி நேயர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் கொடுக்க வேண்டிய பலன்கள், வக்ர காலத்துல கொடுக்க வேண்டிய பலன்களை குறைவா கொடுத்தா நீங்க சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் ஐயனார். இந்த ஐயனார் அப்படின்றது பெரும்பாலானவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப ஐயனார் வழிபாடு சிறப்பா இருக்கும். இதையே மலையாள நாட்டுல தர்மசாஸ்தா என்று சொல்கின்றார்கள். அப்ப ஐயப்பனை வழிபடுறதும் ஐயனாரை வழிபடுறதும் சிறப்பா இருக்கும். இதை தவிர ஐயப்பனை வணங்கும் போது நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு கோயில்ல உள்ள ஐயப்பன் கோயில்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிராஞ்சனம் என்று சொல்லுவாங்க. எள் விளக்க தேங்காயில போடக்கூடியது நிராஞ்சனம்னு பேரு. அந்த நிராஞ்சனத்தை போட்டுக்கிட்டு வாங்க. எப்பலேருந்து 15/7/2026 30/11/2026 வரையிலும் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிராஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. சரி, இதை தவிர எள் தானம், நல்லெண்ணெய் தானம் மற்றும் இரும்பு தானம், இதை 3த்தையும் பண்ணிட்டு வாங்க. இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்தணர்களுக்கு கொடுங்க. அதுக்கு அடுத்தது எள் சாதம் பண்ணி காகத்துக்கு நிவேதியம் பண்ணி அதை சுடுசாதமா பண்ணி காகத்தை வணங்கினோம்னாக்க பித்ருக்களை வணங்குவதற்கு சமானம். அதை தவிர வயது முதிர்ந்தவர்கள், வயது மூத்தவர்களுக்கு இரும்பு தடி, அதாவது ஊனுகோல் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, எனக்கு இதுக்கு போறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியால், இது சனி காயத்ரி. இதை ஒவ்வொரு நாளும் 15/7/2026 30/11/2026 வரையிலும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை, எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி எப்படி கிராஜுவலா விலகுதோ அதே மாதிரி பிரச்சனைகள் விலகும். சரி, மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலமான 15/7/2026 30/11/2026 வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் என்னன்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. மீனத்தை பொறுத்தவரை சற்று ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா சனி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால மன குழப்பங்கள், தீர்க்கமான சிந்தனைகள்ல பிரச்சனைகள் எல்லாம் இருந்துட்டு இருந்தது.
மன அழுத்தம் அதிகமாக இருந்தது, எதையும் வெளியில் சொல்ல முடியாத நிலைமையாக இருந்தது, கொஞ்சம் அசிங்கம் அவமானம் இது எல்லாம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் சற்று விலகக்கூடும். ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டமான 139 நாட்கள் சற்று மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நிலையில ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரத்திற்கு பஞ்சம் இருக்காது. வேலையில் மாறுதல் வரும். வேலையில் மூலியமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதோடு இந்த மீனராசிக்காரர்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த தங்க வியாபாரம் தங்கத்தினுடைய நகாசு வேலைகள் செய்து ஆர்னமெண்டல் கோல்டு விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம். பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களே ஏனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த வக்கர காலத்தில் சனி வக்கர காலத்தில் வந்து சேரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.